உலகம் போர்களாலும் மனிதர்களின் பேராசையாலும் புழுதி நிறைந்த பாலைவனமாக மாறியிருக்கிறது. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் கடைசி தீப்பொறி எனும் ஒளி உலகத்தை மீட்கும் ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது. மீட்கப்படுமா? வாங்க பார்க்கலாம். உலகம் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பசுமையும் உயிர் சத்தும் நிறைந்திருந்த பூமி இப்போது புழுதியும் சாம்பலும் நிறைந்த ஒரு பாலைவனமாக மாறியிருக்கிறது. ஆகாயத்தில் சூரியன் ஒளி மங்கியிருந்தது. மேகங்கள் புகையாகவும் காற்று தீயின் வாசனையாகவும் இருந்தது. மனிதர்களின் பேராசைகளும் போர்களும் இந்த உலகத்தை அழித்துவிட்டன. ஆனால் இந்த இருளின் மத்தியில் ஒரு ஒளி மிச்சம் இருக்கிறது. கடைசி தீப்பொறி. வேதன் ஒரு இளைஞன் புழுதி படர்ந்த ஒரு கிராமத்தின் எல்லையில் நின்று தொலைவில் உள்ள மலைத்தொடரை பார்த்தான். அவனது கண்கள் நம்பிக்கையையும் வலியையும் ஒன்று சேர பிரதிபலித்தன. அவனது கையில் ஒரு பழைய துருப்பிடித்த கத்தி இருந்தது. மற்றொரு கையில் ஒரு துணிப்பையில் சில பொருட்கள், ஒரு கயிறு, ஒரு பிளான்டின் கல் மற்றும் ஒரு பழைய புத்தகம். இந்த புத்தகம் அவனது குடும்பத்தின் கடைசி நினைவாக இருந்தது. அதில் தீப்பொறி பற்றிய ஒரு புராண கதை எழுதப்பட்டிருந்தது. ஒரு தீப்பொறி உலகத்தை மீட்டெடுக்கும் ஆற்றல் கொண்டது என்று. வேதா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நின்று மலையை பார்ப்பாய் என்று ஒரு கரகரப்பான குரல் அவனை திரும்பி பார்க்க வைத்தது. அது கோமதி, அவனது கிராமத்தின் மூத்தியவள். அவளது முகத்தில் வயதின் கோடுகளும் போராட்டங்களின் வடுக்களும் பதிந்திருந்தன. இந்த மலைகளுக்கு அப்பால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாட்டி என்று வேதன் பதிலளித்தான். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, ஒரு தீப்பொறி, ஒரு ஒளி இந்த இருளை அழிக்கக்கூடியது. கோமதி புன்னகைத்தாள். ஆனால் அது மங்கலான புன்னகை. நம்பிக்கை ஒரு ஆபத்தான விஷயம் வேதா. அது உன்னை உயிரோடு வைத்திருக்கும், ஆனால் அதுவே உன்னை அழிக்கவும் செய்யும். வேதன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவனது இதயம் உறுதியாக இருந்தது. அவன் தன் கிராமத்தை விட்டு பயணிக்க வேண்டும். அந்த தீப்பொறியை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு வர வேண்டும். வேதன் தனது பயணத்தை தொடங்கினான். புழுதி படர்ந்த பாதைகளில் உடைந்த பாலங்களை கடந்து அழிந்த நரகங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியில் அவன் நடந்தான். அவனது பயணத்தில் அவனுக்கு துணையாக இருந்தவள் சுடர், ஒரு சிறு பெண். சுடர் ஒரு காலத்தில் வேதனின் தங்கையாக இருந்தவள். ஆனால் இப்போது அவள் ஒரு நிழல் மட்டுமே. அவனது மனதில் வாழும் ஒரு நினைவு. ஆனால் அவள் அவனுக்கு பேசினாள், அவனுக்கு வழிகாட்டினாள். வேதா, இந்த பாதை ஆபத்தானது. இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் திருடர்கள் இருக்கலாம் என்று சுடர் எச்சரித்தாள். நான் பயப்படவில்லை சுடர், நீ இருக்கிறாய் என்று வேதன் பதிலளித்தான். ஆனால் அவனது குரலில் சிறு நடுக்கம் இருந்தது. ஒரு இரவு அவன் ஒரு பழைய கோயில்களின் இடுபாடுகளில் தங்கினான். அங்கு ஒரு பழைய சுவரில் செதுக்கப்பட்டிருந்த ஒரு படத்தை கண்டான். அது ஒரு பெண்ணின் உருவம். அவளது கைகளில் ஒரு தீப்பந்தம். அதன் கீழே தமிழில் ஒரு எழுத்து, தீப்பொறியின் காவலர். வேதனின் இதயம் வேகமாக துடித்தது. இது ஒரு அறிகுறியாக இருக்க வேண்டும். வேதனின் பயணம் எளிதாக இல்லை. அவன் பல சவால்களை எதிர்கொண்டான். ஒரு முறை அவன் ஒரு கும்பலால் சூழப்பட்டான். அவர்கள் இருளில் காவலர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தீப்பொறியை அழிக்க விரும்பினர், ஏனெனில் அது அவர்களின் ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது. வேதன் தன் கத்தியை உயர்த்தினார். நீங்கள் இருளை வணங்கலாம், ஆனால் நான் ஒளியை தேடுகிறேன். ஒரு கடுமையான சண்டை நடந்தது. வேதன் தனது திறமையையும் சுடரின் வழிகாட்டுதலையும் பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தினான். ஆனால் அவன் காயமடைந்தான். அவனது உடல் வலியால் துடித்தது. ஆனால் அவனது மனம் உறுதியாக இருந்தது. மலைகளின் உச்சியில் ஒரு பழைய கோயிலில் வேதன் இறுதியாக தீப்பொறியை கண்டான். அது ஒரு சிறிய பிரகாசமாக ஒளிப்பிளம்பு ஒரு பாறையின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை போலவே இருந்தாள். நீ வேதனா என்று அவள் கேட்டாள். அவளது குரல் மென்மையாகவும் ஆனால் ஆழமாகவும் இருந்தது. ஆம் என்று வேதன் பதிலளித்தான். நீங்கள் தீப்பொறியின் காவலரா? நான் அதன் பாதுகாவலர். ஆனால் தீப்பொறி உன்னை தேர்ந்தெடுக்கிறது என்று அவள் கூறினாள். இந்த உலகத்தை மீட்டெடுக்க நீ இதை எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இது எளிதான பயணமல்ல. தீப்பொறி உன்னை சோதிக்கும். வேதன் தீப்பொறியை எடுத்தான். அது அவனது கைகளில் சூடாக இருந்தது. ஆனால் அது அவனை எரிக்கவில்லை. அது அவனுக்கு ஒரு புதிய ஆற்றலை அளித்தது. வேதன் திரும்பி நடந்தான், தீப்பொறியை மார்போடு அணைத்தபடி. அவனது பயணம் இன்னும் முடியவில்லை. இருளின் காவலர் இன்னும் இருந்தனர். ஆனால் இப்போது அவனிடம் ஒரு ஆயுதம் இருந்தது, நம்பிக்கை.
தீப்பொறி ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒளியை கொண்டு வந்தது. மக்கள் மீண்டும் கூடினர். மீண்டும் கனவு காணத் தொடங்கினர். ஒரு நாள் வேதன் மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினான். கோமதி அவனை பார்த்து புன்னகைத்தாள். நீ செய்து விட்டாய் வேதா, நீ உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்து விட்டாய். வேதன் புன்னகைத்தான். இது முடிவல்ல பாட்டி, இது ஒரு தொடக்கம். அவன் மலைகளை பார்த்தான். அங்கு ஆகாயத்தில் ஒரு புதிய ஒளி பிரகாசித்தது. தீப்பொறி இப்போது ஒரு நெருப்பாக மாறியிருந்தது. உலகத்தை மீட்டெடுக்கும் நெருப்பாக.